வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பூரி ஜெகநாதர் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் பூரி ஜெகநாதர் கோயிலோட ஹிஸ்ட்ரி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். அது கூடவே புவனேஸ்வரில் நம்ம பார்க்க வேண்டிய சில இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் பற்றியும் இந்த பார்ட் 1 வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நாங்கள் பெங்களூர்லேருந்து ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம் அண்ட் புவனேஸ்வருக்கு ஒரு 45 மினிட்ஸ்லேயே ரீச் ஆகிட்டோம். நார்மலாகவே நீங்கள் ட்ரிப் போகிறப்ப ஃப்ளைட்டில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 மந்த்ஸுக்கு முன்னாடியே நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுருங்க. பிஃபோராக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா மணி வைஸ் உங்களுக்கு சேவ் ஆகும். நீங்கள் ஏர்போர்ட்டில் செக்இன் ஆகும்போதும் சரி, செக்யூரிட்டி செக்லேயும் சரி, டிஜி யாத்ராவை நீங்கள் யூஸ் பண்ணி முன்னாடியே நீங்கள் உங்கள் ஃபேஸை ரெஜிஸ்டர் பண்ணி செக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்யூவில் நிற்கிற டைம் சேவ் ஆகும். எங்களுக்கு நியர்பை பெங்களூர் ஏர்போர்ட்டுன்றதுனால நாங்கள் பெங்களூர்லேருந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் சென்னையிலேருந்து போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டினியூஸாக ஃப்ளைட்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ புவனேஸ்வருக்கு கண்டினியூஸாக ட்ரெயின் அவைலபிலிட்டியும் இருக்குது. புவனேஸ்வர் ரீச் ஆனதும் அங்கேருந்து 7 to 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கிறது தான் இந்த தௌலி சாந்தி ஸ்தூபா. கிமு 261 நடந்த கலிங்க போருக்கு அப்புறம் அசோக மன்னர் இந்த இடத்துல தான் அவரோட வன்முறைகளை கைவிட்டு புத்த மதத்தை தழுவின இடம் அப்படின்றும், இந்த போரில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு பின்னாடி இந்த இடம் அமைதிக்கும் அகிம்சைக்கும் நிறுவப்பட்ட ஒரு சின்னமாக இது கருதப்பட்டு வருது. இந்த இடத்தோட ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயா நதிக்கரைக்கு பக்கத்திலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. 1972 ஜப்பான் புத்தர் சங்கத்தால் இந்த இடம் கட்டப்பட்டிருக்கு. இன்னமும் அசோகரால் நிறுவப்பட்ட கல்வெட்டுகள் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே செதுக்கப்பட்ட கல் சிற்பங்களில் புத்தரோட பிறப்பை வரலாறாக கல்வெட்டுகளில் பதிச்சிருக்காங்க. இந்த பிளேஸை பீஸ் பக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போது இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்குது. புவனேஸ்வரில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இங்கிருந்து பார்க்குற வியூ ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே லேசர் லைட்டும் நடக்கும். அண்ட் அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் பிப்பிலி வில்லேஜ். இந்த பிப்பிலி வில்லேஜ் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்மேடு கிராஃப்ட்ஸ் எல்லாமே இங்கே ஃபேமஸ். இங்கே உங்களுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா காட்டன் சாரீஸ் அண்ட் காட்டன் சுடிதார்ஸ்லாம் இங்கே ரொம்ப பியூரான காட்டன் குவாலிட்டியில் இங்கே சேல் பண்ணிட்டு வராங்க. அண்ட் ஹேண்ட் பெயிண்டிங்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது.
அதை தவிர நிறைய ஹேண்ட்கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இவங்க இங்கே சேல் பண்ணிட்டு வராங்க. இங்கே கிடைக்கக்கூடிய ஹேண்ட்கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பீப்புளால் அவங்க கைகளால் செய்யப்பட்ட ஹேண்ட்கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான். புவனேஸ்வர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இந்த பிப்பிலி வில்லேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. பிப்பிலி வில்லேஜிலேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பூரி ஜெகநாத் டெம்பிள் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பூரி ஜெகநாத் கோயிலோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th செஞ்சுரியில் கிங் அனந்தவர்மனால் கட்டப்பட்டதான் இந்த பூரி ஜெகநாத் டெம்பிள். கிருஷ்ணர் இறந்ததுக்கப்புறம் பாண்டவர்கள் கிருஷ்ணரோட உடலை எரியூட்டினதுக்கப்புறம் கிருஷ்ணரோட இதயம் மட்டும் துடிச்சிட்டு இருந்தது ஒரு வேடன் பார்த்துருக்காரு. அந்த இதயத்தை எடுத்த வேடன் ஒரு மரத்தில் அந்த இதயத்தை வச்சு நதியில் விட்டதாகவும் வரலாறில் கூறப்படுது. ஆதிவாசிங்க சமுதாயத்தோட தலைவர்கிட்ட இந்த மரக்கட்டை போய் சேருது. அவருக்கு அந்த இதயத்தை பற்றியான ஒரு உண்மை தெரிய வருது. நீலமாதவ் அப்படின்ற ஒரு பெயரை வச்சு ஒரு குகைக்குள்ள யாருக்கும் தெரியாமல் இதை பூஜித்து அந்த சமுதாயத்தை சேர்ந்த அரசர் அதை வழிபாட்டு செஞ்சு வந்துட்டு இருந்தார். அந்த டைம் பீரியடில் அவந்தியை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த இந்திரத்யுமன் அப்படின்ற ஒரு மன்னர்கிட்ட ஒரு முனிவர் மீட் பண்ணுறாரு. அந்த முனிவர் ராஜா கிட்ட விஷ்ணு ஒடிசாவில் இருக்கிறதாகவும் நீல் மாதவ் அப்படின்ற பேரில் அவர் உருவத்தில் இருக்கிறதாகவும் அதை மக்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரதாகவும் அந்த இடத்துக்கு நீங்கள் போய் விஷ்ணுவை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் உடனே அந்த ராஜா வித்யாபதி அப்படின்ற ஒரு பிராமணரை கூப்பிட்டு உடனே அங்கே போய் விஷ்ணு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லி அனுப்புகிறாரு. இவரும் ராஜாவோட கட்டளை கேட்டு உடனே அவரும் புறப்பட்டு போகிறாரு. பல காடுகளை தாண்டி ஒரு வழியாக இந்த வித்யாபதி அந்த ட்ரைபல் சமுதாயத்தை சேர்ந்த அந்த மன்னர்கிட்ட போய் விஷ்ணு பகவானை பார்க்கணும் அப்படின்னும் அது கண்டிப்பாக இங்கே தான் இருக்குது அப்படின்றத எனக்கு தெரியுன்றதையும் அந்த மன்னர்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அந்த மன்னர் இதை கேட்டு அவரை அந்த இடத்துக்கு அனுமதிக்க முடியாதுன்னும் அந்த இடத்த சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் வித்யாபதி அங்கேருந்து கிளம்பாமல் அங்கேயே சில காலங்கள் அவங்க கூடயே தங்கியிருக்காரு. அப்போது அந்த மன்னரோட பொண்ணை இவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு. சில காலங்கள் போனதுக்கப்புறம் அவர் மனைவி கிட்ட அவரோட தந்தைகிட்ட இந்த விஷ்ணு பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு தன்னை அழைச்சிட்டு போய் காமிக்க சொல்லி சொல்கிறதாகவும் கூறப்படுது. அவங்க மனைவியும் அவங்களோட தந்தையார்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல அவர் அதை சம்மதிச்சு ஒரு நிபந்தனையையும் வைக்கிறாரு. வித்யாபதியை அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறதாகவும் ஆனால் கண்ணை கட்டி மட்டும்தான் அழைச்சிட்டு போவேன் அப்படின்றும் சொல்கிறாரு. வித்யாபதியும் சம்மதம்னு சொல்லிட்டு அவர் கூட அந்த விஷ்ணு இருக்கிற அந்த குகைக்குள்ளே போகிறாங்க. வித்யாபதி கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகிறதுனால அவர் போகிற வழி எல்லாத்தையும் விதைகளை வீசிட்டே போகிறாரு. அங்கே போய் அந்த குகைக்குள்ளே இருக்கிற அந்த விஷ்ணு பகவானை அவர் தரிசனமும் பண்ணிடுறாரு. நீல் மாதவ்ன்ற உருவத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானை பார்த்த உடனே வித்யாபதி மன்னர் இந்திரத்யுமன் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாரு. மன்னரும் வித்யாபதியும் உடனே புறப்பட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அவர் தூவுன விதையெல்லாம் இப்போது செடி ஆயிடுச்சு. அந்த வழியை வச்சு அந்த குகைக்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஆனால் இப்போது அந்த விஷ்ணுவோட சிலை அங்கே இல்லை. அங்கே சிலை இல்லாததுனால மீண்டும் அந்த ராஜா அவரோட பேலஸ்க்கே ரிட்டர்ன் போயிடுறாரு. அப்போது அன்னைக்கு நைட்டு அவரோட கனவுல விஷ்ணு பகவான் தோன்றி பக்கத்தில் இருக்க கடற்கரையில் போய் பார்க்க சொல்கிறாரு. அந்த கடற்கரையில் ஒரு விதமான வுட்டன் மெட்டீரியல், அதாவது மரக்கட்டை ஒன்று மிதந்துட்டு வரும். அதை எடுத்துகிட்டு 3 சிலைகளாக செஞ்சு பிரதிஷ்டை செஞ்சு கோயில் கட்ட சொல்லி கனவுல சொல்கிறாரு. ராஜாவும் அதே மாதிரி போய் பார்க்க அங்கே ஒரு மரக்கட்டையை எடுத்து அதில் 3 சிலைகளை செய்ய சிற்பிகளை அழைக்கிறாரு. ஆனால் அந்த ஊரில் இருக்கிற மரத்தை சிற்பிகளாக செதுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த மர வலிமையை பார்த்துட்டு மர சிற்பிகள் எல்லாருமே இது ரொம்ப கடினமாக இருக்குது, இது யாராலையும் பண்ண முடியாது, இந்த மரம் ரொம்பவும் கடுமையாக இருக்கனால சிற்பங்கள் உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மன்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன்னைக்கு நைட்டு திரும்பவும் கிருஷ்ணர் அவர் கனவுல
விஸ்வகர்மாவை வழிபாடு செய் அப்படின்னும் அவரால் மட்டும்தான் உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னும் சொல்கிறாரு. இதை கேட்ட அரசர் விஸ்வகர்மாவை பூஜிக்கிறாரு. சில நாட்கள் போக சிற்பி ஒருத்தர் ராஜா கிட்ட வந்து, நீங்கள் சிற்பம் செய்யறதுக்கு ஒரு சிற்பியை தேடிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், என்னால் அந்த சிற்பத்தை வடிவமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது கூடவே ஒரு நிபந்தனையும் அந்த சிற்பி ராஜா கிட்ட முன்வைக்கிறாரு. இந்த சிற்பத்தை செய்ய எனக்கு 21 நாட்கள் தேவைப்படும். அந்த 21 நாட்களும் நான் தனியாக தான் இருப்பேன். அந்த 21 நாட்கள் நான் சிற்பத்தை வடிவமைச்சதுக்கு அப்புறம் நானாக கதவை திறப்பேன். அது வரைக்கும் யாரும் நீங்கள் நடுவில் கதவை திறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையை அரசர்கிட்ட முன்வைக்கிறார். அப்படி மீறி யாராவது இந்த 21 நாட்களுக்குள்ள கதவை திறந்தால் சிற்பம் முழுமை பெறாமல் செதுக்கிய அந்த ஸ்டேஜ்லேயே நான் அந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படின்னும் இந்த நிபந்தனையும் வைக்கிறாரு. இதை கேட்ட அரசர் அவரோட நிபந்தனைகளை சரி அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்க சொல்லிட்டாரு. உடனே இவரும் உள்ளே போய் கதவை சாத்திட்டு இவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. சிலைகளை வடிவமைக்கிற வேலைகள் நடந்த சத்தங்கள் வெளியே கேட்டுட்டு இருந்தது. 15 நாட்கள் கழித்ததுக்கப்புறம் உள்ளேருந்து எந்த சத்தமும் வராமல் இருந்தது. உடனே இதை கேட்ட ராணி ராஜா கிட்ட போய், உள்ளே இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல, அந்த சிற்பிக்கு ஏதாவது ஆயிருந்தாலும் இந்த மகத்துவம் முழுமை பெறாது, அதனால் கதவை திறந்து என்னன்னு பார்க்கணும் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. ஆனால் அரசர் அந்த சிற்பி 21 நாட்களுக்கு முன்னாடி கதவை திறக்கக்கூடாதுன்றத நிபந்தனையை சொல்லியிருக்கிறதா ராணி கிட்ட சொல்கிறாரு. எந்த சத்தமும் கேட்காதனால அரசர் அந்த அறைக்குள்ள போய் பார்க்கலான்னு முடிவெடுத்து அந்த அறையோட கதவை திறந்து பார்க்குறாரு. ஆனால் அந்த அறைக்குள்ளே இருந்த சிற்பி அப்போ அங்கே இல்லை. அப்போது ராஜா உணர்றாரு அந்த சிற்பியாக வந்தது லார்ட் விஸ்வகர்மா அப்படின்றதும். அந்த சிலைகள் கால்களும் கைகளும் முழுமை பெறாமல் இருந்தது. அந்த சிலைகளிலிருந்து ஹார்ட்பீட் சத்தத்தையும் அந்த ராஜா கேட்குறாரு. உடனே இந்த சிலைக்குள்ளே தான் அந்த கிருஷ்ணரோட இதயம் இருக்குது அப்படின்றதும் உணர்ந்து இந்த சிலைகள் எப்படி இருக்கோ அப்படியே பிரதிஷ்டையும் பண்ணிடுறாரு. இந்த 3 சிலைகளை தான் ஜெகநாத், பல்ராமர் அண்ட் சுபத்திரை அப்படின்னு நம்ம இப்போ வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்ததா இந்த பூரி ஜெகநாத் கோயிலில் நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி பார்ப்போம். ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய பார்க்கிங் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போயாகணும். ஆனால் சீனியர் சிட்டிசனுக்கு இந்த மாதிரி பேட்ரி கார்ஸ் இருக்குது. இங்கேருந்து பூரி ஜெகநாத் கோயிலுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் இல்லாமல் அங்கே ட்ராப் பண்ணிகிட்ருக்காங்க. போத் ட்ராப் அண்ட் பிக்கப்புமே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மொபைல்ஸும் இங்கே அலோட் கிடையாது. ஹேண்ட்பேக்ஸ், பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய லாக்கரில் தான் வச்சுட்டு போய் நம்ம தரிசனம் முடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். பூரி ஜெகநாத் கோயிலில் இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய ஃப்ளாகை சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான். இந்த கோபுரம் 214 அடி உயரம் கொண்டது. இந்த கோபுரத்துக்கு மேலே ஒரு சுதர்சன சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய கொடியை தினமும் அந்த கோயில் பூசாரிகள் மாற்றிட்டு வராங்க. இந்த கொடி மாத்திர நிகழ்வு ஒரு நாள் தவறுனாலும் 18 வருஷத்துக்கு அந்த கோயிலை மூடணும் அப்படின்ற ஒரு உத்தரவு இருக்கிறதாகவும் கூறப்படுது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 214 அடி உயரத்துலையும் ஏறக்கூடிய பூசாரிகள் எந்த ஒரு பெல்ட்டோ ரோப்போ இல்லாமல் சைடில் இருக்க சப்போர்ட் மூலியமாகவே மேலே ஏறி இந்த கொடியை மாற்றிட்டு வராங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த கொடி எந்த திசையில் காற்று அடிக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மட்டும்தான் பறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த கோபுரத்தோட நிழல் கீழே விழுந்ததே இல்லையாம். நம்பர் 2, இந்த கோயிலில் நடக்கக்கூடிய ரத யாத்திரை. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த ரத யாத்திரை வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு ஈவெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ரத யாத்திரையில் ஒவ்வொரு வருஷமும்
புது தேர் செஞ்சு தான் ரத யாத்திரை நடக்குது. அதுவும் ஒரு தேர் இல்லை, 3 தேர். 3மே ஒவ்வொரு வருஷமும் புதுசாக தயாரித்து அதில் தான் ரத யாத்திரையே நடக்குது. இந்த ரத யாத்திரைக்கு வரக்கூடிய கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மேசிவான க்ரௌடு அப்படின்னே சொல்லலாம். நம்பர் 3, இங்கே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட். வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் கிச்சனுடைய ஒரு டெம்பிள் அப்படின்னா அது பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய கிச்சன் தான். இங்கே டெய்லியும் ஆவரேஜாக 1 lakh பீப்புளுக்கு தேவையான ஃபுட்டை இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு மிஸ்டீரியஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட் குவான்டிட்டி எப்பவுமே பத்தாமையும் இருந்ததில்லை, அதே டைம் எக்ஸ்ட்ராவும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு மிஸ்ட்ரியும் இருக்குது. இந்த கிச்சனில் ஒரு பானைக்கு மேலே இன்னொரு பானை, அதுக்கு மேலே இன்னொரு பானைன்னு 5 அல்லது 7 அடுக்கு பானைகளை வச்சு தான் சமைக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ்டீரியஸான விஷயம்னா, ஃபஸ்ட்டு குக் ஆகிறது பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய பானையில் தான். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த பானைகள் குக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சாத்தியம் அப்படின்றதும் ஒரு கன்ஃபியூஸான ஒரு மிஸ்டீரியஸ் தான். நம்பர் 4, நபகாலபெரா ஐடல் ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது ஒவ்வொரு 12லேருந்து 19 வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே இருக்கக்கூடிய சிலைகளை புதுப்பிச்சு, அதாவது சிலைகளையே மாற்றி வைப்பாங்க. சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் கிடைக்கக்கூடிய வேப்ப மரங்களை வெட்டி அந்த மரத்தில் சிலைகளை ஒரு சீக்ரெட்டான இடத்துல வச்சு செஞ்சு அதை இங்கே எடுத்துகிட்டு சிலையை மாற்றி வைக்கிறாங்க. பழைய சிலைகளை கோயிலுக்குள்ளேயே ஒரு இடத்துல வச்சு எரிச்சிறதாகவும் சொல்கிறாங்க. பழைய சிலைகளுக்குள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ணரோட இதயத்தை அந்த பூசாரி கண்ணை கட்டிட்டு புது சிலைக்கு மாற்றிட்டு அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணுவாங்க அப்படின்னு கூறப்படுது. நம்பர் 5, இந்த கோயிலோட பிரகாரத்துக்கு வெளியே கடல் கரைகளோட அலை சத்தங்கள் கேட்கணும். கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த சவுண்டு சுத்தமாக கேட்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் பூரி ஜெகநாதர் கோயிலோட மிஸ்டீரியஸான விஷயங்களை பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சில மிஸ்டீரியஸான விஷயங்கள் நம்ப முடியாமல் இருந்தாலும் அது நடக்கும்போது நம்மளால் நம்பாமையும் இருக்க முடியல. இந்த ஒடிசா விலாகோட பார்ட் 2 வீடியோவும் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுவோம். அண்ட் இதோட கண்டினியூட்டியாக அதையும் நீங்கள் பாருங்கள். இன்னும் புவனேஸ்வரில் ஒரிசாவில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.